கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகரன் ஃப்ரம் அனிமி சோறு போடும் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தி ஸ்டெயின்ஸ் கேட் சீசன் 1 எபிசோட் 9. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க, அப்பதான் இதோட கன்டினியூட்டி புரியும். இல்லைன்னா உங்களுக்கு சுத்தமா புரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பையனும் டாரோ வந்து ஃபேரஸோட ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட டிஸ்கஷன் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு சின்ன இம்ப்ளிமெண்டேஷன் சேஞ்ச் பண்ணாலும் டைமே கம்ப்ளீட்டா மாறும் நினைச்சோம், ஆனா எதுவுமே மாறல, இந்த இம்ப்ளிமெண்டேஷனையும் தோத்துட்டோமே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம போய் ஆக்குவே சொல்றான். டாரோ என்ன சொல்றான்னா, இன்கேஸ் நான் மட்டும் ஃபேரஸோட காம்படிஷன்ல ஜெயிச்சிருந்தேன்னா அவளை கரெக்ட் பண்ணிட்டு லைஃப்ல அப்படியே என்ஜாய் பண்ணிருப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கான். உடனே நம்ம போய் ஆக்குப்ப என்ன சொல்றான்னா, டைம் மிஷின் யூஸ் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் சிக்னிபிகண்டா பிளான் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க நேரம் இது எல்லாத்தையுமே ஃபேரஸ் கேட்டுறா. அவ வந்து என்ன சொல்றா, டைம் மிஷினை பத்தியா பேசிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, நீ பாட்டு வந்தியா போனியான்னு இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம பைபிள்ல மிரட்டிட்டு இருக்கா அவர்கிட்ட. அவ வந்து ஒரு மாதிரி பாசமா கேட்கறா, என்கிட்ட இருந்தா நீ எல்லாத்தையும் மறப்பி அச்சல்லும் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, இது எல்லாத்தையும் ஆப்போசிட்ல டாரு பாத்துட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, அவங்கிட்ட ஏமா கேட்கற, என்கிட்ட கேள், நான் எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு மாதிரி சொல்றவும் நம்ம பைபிள் அப்படியே அமைதியா இருக்கான், எதுவுமே சொல்லாம. இவ கிட்ட வந்து கேட்கறா, என்கிட்ட சொல்ல மாட்டியா அச்சல்லும் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, நீ எவ்வளவு கிட்ட வந்தா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றான். உடனே அவன் என்ன சொல்றான்னா, சரி ஓகே நீ எதுவும் சொல்ல வேணா, நான் டாரு கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி டாரு கிட்ட போய் கேட்கறான். டாரு எதுவும் சொல்லாதா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பைபிள்ல சொல்லிட்டு இருக்கான். ஆனா அது முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம பையன் எல்லாத்தையுமே விளையாடுறான். ஃபேரஸ் கிட்ட என்ன சொல்றான்னா, அதாவது எங்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கு, அது மூலமா நாங்க ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா அது பாஸ்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னோன்னே இது பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் ஆகுது ஃபேரஸுக்கு. இங்க கட் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பையன் வந்து துணியெல்லாம் காய பண்ணணும்னு சொல்லி மாட்டிக்க போறான். அந்த டைம்ல குருஸ் வந்து பாத்தீங்கன்னா போன்ல யார்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா, பயங்கரமா பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் நம்ம பைபிள்ல பாத்துட்டு என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு மாதிரி யோசிச்சிருக்க நேரம் இந்த பொண்ணு அவனை பாத்துறா. ஐயோ வேற பாத்துறானே சொல்லிட்டு அப்படியே கோமா ஓடிடுறா கீழே. நம்ம பையன் எல்லா துணியும் காய போட்டு டேரக்டா ஆபீஸ்க்கு வந்து உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். என்ன இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது குருஸ் உள்ள வரா. வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு, நீ என்ன கேட்டியோ அதெல்லாம் உண்மை கிடையாது, அந்த மாதிரி ஏதாவது தாட் ப்ராசஸ் உனக்கு இருந்தா அது இப்பயே மறந்துரு அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. நான் தான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே, நீ ஏதோ போன் பேசிட்டு இருந்த, அது எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம பைபிள்ல. அதை தான் நான் திருப்பி சொல்றேன், அது எந்த விஷயமா இருந்தாலும் அதுல நீ இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லி கோமா இவன்ட்டு கத்திட்டு இருக்கா. நான் தான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பையன் சொல்லிட்டு இருக்கான். குருஸ் என்ன பண்றான், கோமா அங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்றா. போனவன் அங்கேயே நின்னுட்டு திருப்பி ரிவர்ஸ் வந்து அந்த பாண்டா புடிச்சிட்டு வந்து உட்காந்துக்கிறா. உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கா. இதெல்லாம் பார்த்து நம்ம பையனுக்கு மனசு கேட்கல. சரிம்மா என்னன்னாவது சொல்ல அப்படின்னு மாதிரி சொல்லி பேச வரப்போ, என்கிட்ட எதுவுமே பேசாத, வாயை குத்திட்டு இது கிளம்புடா அப்படின்னு மாதிரி சொல்றான். சரி நான் அமைதியா ஆயிடுறான். இதுக்கப்புறமா நம்ம விட்டு வைக்க கூடாது, பாவம் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு, இந்த பாருமா நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, உனக்கு என்ன பிரச்சனைன்ற சொல்லி, என்னால சால்வ் பண்ண முடிஞ்சா நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, அப்படியா நிஜமாலே சொல்றியா ஆக்குப்பே அப்படின்னு மாதிரி சொல்லி பாசமா அவளும் வந்து எல்லாத்தையும் சொல்றதுக்கு ட்ரை பண்றா. நம்ம பையன் தான் நக்கல் பிடிச்சவனாச்சே, போனை எடுத்து காதுல வச்சுட்டு, ஆஹா நான் சொன்னது எல்லாத்தையுமே அவ நம்பிட்டா, இதுதான் என்னோட பிக்கஸ்ட் ட்ராப் இது அப்படின்னு மாதிரி சொல்லி அவளை பயங்கரமா ஓட்டிட்டு இருக்கான். அவளும் சம்பா காண்டாயிட்டு இவங்களுக்குள்ள சண்டை வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இங்க கட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், அதாவது நம்ம மயூரி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபேரஸோட ஹோட்டல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, சோ அவ என்ன டியூட்டி முடிச்சுட்டு கிளம்பறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஃபேரஸ்க்கு வந்து இந்த டைம் மிஷினை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால இவகிட்ட போய் என்ன கேக்குறான்னா, நீங்க அந்த ஆபீஸ்ல நிஜமாலே டைம் மிஷினை வச்சிருக்கீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லி கேக்குறப்போ, ஓ டைம் மிஷினா, அப்படி எதுவும் கிடையாது, ஓ அந்த மெசேஜ் அனுப்புவோமே பாஸ்ட்டுக்கு அதுவா, ஆமா அதை நம்ம பண்ணோன்னு என்ன ஆகணும், எல்லா இடத்துலயும் அப்படியே தண்டர் லைட்னிங் எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கும், பயங்கரமா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா நம்மளோட பொண்ணு வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டோன்னா ஃபேரஸ்க்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. ஓ அப்படியா, அப்போ உங்களால வந்து பாஸ்ட்டுக்கு போய் ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, இவ டைரக்டா அங்க போயிடுறா அந்த அவங்களோட சயின்ஸ் லேபுக்கு. சயின்ஸ் லேப்ல எல்லாருக்கும் சாப்பாடு உட்கார வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிளான் என்னன்னு பார்த்தா, நம்ம பைபிள்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருந்தான். எதுக்காகனா ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக. என்ன சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா, நம்ம வந்து ஃபியூச்சர் கேஜெட் நம்ம கிட்ட இருக்கு, சோ இதை வச்சு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம். இப்ப இது வரைக்கும் வாழ போறோம் டெக்ஸ் அந்த மாதிரியே போயிடுச்சு, இப்போ நிஜமாலே ஒரு மனுஷன் அனுப்ப போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ, நம்மளோட குரஸ் என்ன சொல்றான்னா, அதாவது ஒரு மனுஷன் அனுப்பணும்னா அது சாதாரணமான விஷயமே கிடையாது. சிம்பிளா சொல்ல போனா, இப்ப நம்ம அனுப்புற டெக்ஸ்டே வந்து பார்த்தா ஒரு 36 KB. சோ அது அனுப்புறதுக்கே பாட்டா பிரிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. இப்ப நீ ஒரு மனுஷன் அனுப்பணும்னு சொன்னா அது சீக்வன்ஸா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்கேஸ் நீ பண்ணணும்னு நினைச்சனா கண்டிப்பா நீ ஒன்று ட்ரை பண்ணு, நீ வரப்ப எப்படி வருவனா ஒரு ஜெல்லி ஆக்குபையா வருவே அப்படின்னு மாதிரி சொல்லி பயங்கரமா ஓட்டுறா. இதெல்லாம் கேட்டு நம்ம பைபிள்ல சரியான காண்டாராம். உனக்கு என்ன தெரியும், இந்த டைம் மிஷினை நம்ம இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி செம்மையா யோசிச்சு ரிசர்ச் பண்ணோம்னா நம்மளால அதை கொண்டு வர முடியும் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் போது, குருஸ் வந்து இன்னும் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னா, சர்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணி எத்தனையோ டாக்டர்ஸ் எல்லாம் இருந்து ஒரு பயங்கரமான ஒரு டிவைஸை கிரியேட் பண்ணி அது மூலமா டைம் மிஷின் கிரியேட் பண்ண பார்த்திருக்காங்க. அப்படி பண்ற அவங்களுக்கே வந்து பார்த்தா மனுஷங்களே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அப்படியே ஜெல்லால கவர் ஆகி ஒரு மாதிரி இறந்து போன ஸ்டேஜ்ல இருக்காங்க. அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பார்த்தோம். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளால இந்த மைக்ரோவேனை வச்சு என்னத்த பண்ணிட முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ, நம்ம பையனுக்கு சூடாகுது. அந்த மைக்ரோவேனோட ஃபீச்சர்ஸ் உனக்கு தெரியும்ல, அது என்னென்னலாம் பண்ணிருக்குன்ட்டு அப்படின்னு சொல்றப்போ,
பண்ணிருக்குதா இல்லைன்னு சொல்ல, உன்னால வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் தான் அனுப்ப முடியுதே தவிர அதை தவிர்த்து இதனால என்னென்னலாம் பண்ண முடியும், இதனால என்னென்னலாம் கிராக் பண்ண முடியும்ன்ற விஷயம் எதுவுமே உனக்கு தெரியாது. இதை ரிசர்ச் பண்ணவங்க சர்ன் மட்டும் தான், அவங்க வெப்சைட்ல தான் இது எல்லாத்துக்குமே விட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம பையன் வந்து உடனே டாரோ பிடிச்சிட்டு, டாரோ நம்ம தான் ஆல்ரெடி வந்து எல்லாத்தையுமே கிராக் பண்ணி உள்ள போனோம்ல, அதே மாதிரி அவங்க வெப்சைட்குள்ள இன்னும் கிராக் பண்ணி உள்ள போ, டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடு, நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ கிராக் பண்ணி உள்ள போனோமா, அதை கிராக் பண்றதுக்கு தான் கோடிங் பயங்கரமா இருக்கு, அதனால கிராக் பண்ண முடியலையே அப்படின்னு மாதிரி சொல்றப்போ அதுக்கு தான் IBM 5100 இருக்குல்ல, அதை வச்சு கிராக் பண்றா அப்படின்னு மாதிரி சொல்றான். IBM 5100 நம்ம கிட்ட எங்கடா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றான். டே அதுதான்டா நாங்க எடுத்துட்டு வந்தோம் மேடம் IBM 1500, அதை வச்சு கிராக் பண்ணுன்னு சொல்றப்போ இல்லடா நம்ம கிட்ட IBM 1500 கிடையாது அப்படின்ற மாதிரி டாரோ சொல்றான், கிறிஸும் சொல்றான். என்னடா சொல்றீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறான். IBM 15 டிவைஸே காணும். என்னடா இது இங்க தானே இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பைபிள் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுறான். இப்பதான் அவன் நம்ம பசங்க கிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். என்ன ஆகுதுன்னா IBM 1500 வந்து பார்த்தா நானும் குருசு நீயும் தான் வந்து 2 பேரும் அதை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு குருசுக்கும் வந்து என்னால இது நம்பவே முடியலடா, உனக்கு மட்டும் எப்படி எல்லாமே ஞாபகம் இருக்கு, எனக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்றப்போ அதுதாமா ஜான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருந்தாரு, அவர் என்னன்னா நான் ஒரு ஸ்பெஷல் கிட்டு, எனக்கு மட்டும் தான் அந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் கேட்டு அவளுக்கும் வந்து சரி ஓகே IBM 1500 வந்து இங்கிருந்து யாரோ எடுத்திருப்பாங்க, இல்லைன்னா இந்த டைம் போர்ட்டலே வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு, நீ சொல்ற மாதிரி டிமெயில நடக்கக்கூடிய இம்ப்ளிகேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கிரஸ் சொல்றா. சரி ஓகே லாஸ்டா உனக்கு எங்க கிடைச்சிச்சோ அங்கேயே கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றப்போ சரி இந்த பூசாரியோட பையனுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் உங்க அப்பா கிட்ட கேளு அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா எங்க கிட்டதான் அந்த டிவைஸ் இருந்துச்சு, ஆனா அது இப்ப காணாம போயிடுச்சு அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. காணாம போயிடுச்சா, இது நம்ப முடியலையே, இவ்வளவு நாளா அங்கதான் இருந்துச்சு, எப்படி அது காணாம போயிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் எடுத்துட்டு இருக்கு. மயூரி என்ன சொல்றான்னா கோவில்ல போய் ஒரு டிவைஸ் ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னா அது யாருக்குமே தெரியாது, அன்டில் அண்ட் அன்லெஸ் அதை ஒளிச்சு வச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ நம்ம பையனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த கோவில்ல யார் வச்சிருக்கான்னு சொன்னான்னு பார்த்தா அது ஃபேரஸ் தான் சொன்னா அந்த மாதிரி கோவில்ல வச்சிருக்காங்கன்ட்டு. சரி ஓகே அவகிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம்னு சொல்லி நம்ம பைபிள ஃபோன் பண்றான் ஃபேரஸ்க்கு. ஃபேரஸும் ஃபோன் எடுத்துட்டு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்போ நம்ம பைபிள் ஒரு விஷயத்த கேட்கறான், IBM 1500 நீ தான் எடுத்து வச்சிருக்கியா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கறப்போ என்கிட்ட அந்த டிவைஸ் இல்லடா அப்படின்னு மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா. இவனும் நம்பாத மாதிரி சரி ஓகே நான் வந்துட்டு அப்புறமா பேசுறேன்னு சொல்லி ஃபோன் கட் பண்ண போற நேரம் அவ வந்து ஒரு டவுட் கேட்கறா. என்னன்னா நீ IBM 1500 கேட்கறல, அது உன்னோட டைம் மிஷின் ரிலேட்டடா பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு தேவைப்படுற ஒரு விஷயமா அப்படின்னு மாதிரி சொல்லவும் ஆமான்னு சொல்லவும் சரி ஓகே நீ நேர்ல வா பேசலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அனுப்புறா. நம்ம பசங்க என்ன பண்றாங்கன்னா சரி போய் அவளை பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி கிளம்பி வராங்க. கிளம்பி வர நேரம் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து இந்த காமிக்ஸா இருக்கட்டும், கேம்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய அப்பேரலோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸா இருக்கட்டும், இது பயங்கரமா நடக்கும். அந்த சின்ன சின்ன பாண்டாவோட இமேஜஸ் இருக்கும்ல, அந்த மெட்டல் பாண்டா, இது எல்லா விஷயங்களும் அங்க பயங்கரமா சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து இவங்க எல்லாமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம பையனுக்கு செம்ம காண்டாவது, எப்பா நீங்க அப்புறமா வாங்கிக்கோங்கப்பா, இங்கேயே இருந்துட்டு இருந்தா என்ன பண்றது, நம்ம டைரக்டா அங்க போய் மத்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரிடா போலாண்டா அப்படின்னு மாதிரி சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்க நேரம் சடனா இவனுக்கு யாரோட வாய்ஸ் கேக்குது. யாருன்னா கீரியோ பொண்ணு வந்து IBM 1500 பத்தி கேட்கற மாதிரி இவனுக்கு ஒன்று தோணிட்டே இருக்கு. கீரியோ இங்கதான் இருக்காளா அப்படின்னு மாதிரி சொல்லி தேடிட்டு இருக்கான். ஆக்சுவலா என்னன்னு பார்த்தா IBM 1500 காணத்துக்கு 2 பேர் ரீசனா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தா இந்த பொண்ணு ஃபேரஸ், இன்னொன்னு வந்து பார்த்தா கீரியோவா இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னு சொன்னா கீரியும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திருடிட்டு போக ட்ரை பண்ணால, சரி அதனால அவளா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பைபிள தேடிட்டே இருக்கான் அவன் எங்க இருக்கான்ட்டு. அப்ப பாக்குறப்ப ரோட்டுக்கு அந்த சைட்ல அவ போயிட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னா இங்க நில்லுமா கீரியும் சொல்லிட்டு அப்படியே அலர் அடிச்சு ஓடிட்டு இருக்கான் நம்ம பைபிள்ல அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு. அவளும் எல்லா இடத்துல இருந்து அப்படியே நவுந்து போயிட்டு இருக்கா. இவனு எப்படியாவது அவளை பிடிக்கலான்னு சொல்லி போய் பார்த்தா அவங்க கீழே விழுந்து கிடக்குறா. நம்ம பையன் வந்து அவங்க கிட்ட போயிட்டு என்னமா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கிறப்போ நீ இங்க வந்துட்டியா, நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு மாதிரி அவ ஒரு விஷயத்த சொல்றா. IBM 1500 எங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்மளோட பையன் கேட்கறான். அவளு என்ன சொல்றான்னா என்கிட்ட எங்க இருக்கு, உன்கிட்ட அது இருக்கும்னு நினைச்சனே அப்படின்னு மாதிரி சொல்றப்போ என்கிட்ட அது இல்லம்மா அப்படின்னு மாதிரி சொல்லவும் இந்த பொண்ணு அப்படியே அமைதியா அப்படியே ஏறி போயிடுறா ஸ்டெப்ஸ் எல்லாம். இதெல்லாம் பார்த்துட்டு இவனும் அப்படியே ஷாக்ல நிக்கிறான். நம்ம பசங்களும் அப்படியே ஓடி வராங்க. ஓடி வந்தோடனே நம்மளோட பொண்ணு மயூர் என்ன சொல்றான்னா இந்த பொண்ணு பாக்கிறதுக்கு செம்மையா இருக்கா, இவளை காஸ்பிளேல கொண்டு வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லி ஏதோ ரொம்ப நாள் பழக்கம் இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கிறிஸ் ஒரு மெயில் போட்டால, அதுக்கப்புறமா எல்லாருமே கிறிஸை பத்தி மறந்துட்டாங்க. ஆனா நம்ம பையனுக்கு மட்டும் அவளோட ஒரு இன்டராக்ஷன் இருந்துச்சு, மெசேஜ் மெயிலும் போட்டுட்டு இருந்தான். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா மயூருக்கு பழக்கம் இருக்கிற மாதிரி பேசுறப்போ நம்ம பையனுக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எப்படி இவ்வளவு தெரியும், முன்னாடி அவளை பாத்திருக்கியா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கிறப்போ ஆமா நீ தான் அவளை கூட்டு வந்தியே நம்மளோட சயின்ஸ் லேபுக்கு அப்படின்னு மாதிரி சொல்றப்போ சயின்ஸ் லேபுக்கு கூட்டு வந்தனா. ஆக்சுவலா அந்த டைம்ல இந்த டிமெயில வச்சு டைம்லைனை மாத்தினப்போ கிறிஸு பண்ண மெயிலுக்கு அப்புறமா கிறிஸோட எக்ஸிஸ்டன்ஸ் இவங்க எல்லாருமே மறந்துருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா பூசாரியோட பையன் வந்து பொண்ணாமான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணால, அதுக்கப்புறமா இவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம பையனும் அந்த டவுட்லயே இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே நேரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி வந்து பாக்குறப்போ இந்த பில்டிங்கை பார்த்தா அவ்வளவு பெருசா இருக்கு, இந்த பில்டிங்ல அந்த பொண்ணு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம பையன் டவுட்டா கேட்கறான். மயூர் என்ன சொல்றான்னா இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க, டாப் ஃப்ளோரா அப்படின்னு மாதிரி சொல்றப்போ சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி இவங்க எல்லாருமே அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா இவங்க ரூம் திறந்தோன்னா ஒரு பட்லர் இருக்காரு.
ஏடா பட்லர்லாம் இருக்கான் இங்கே அப்படின்னு மாதிரி யோசிச்சிட்டே போனா, உங்களுக்காக தான்ப்பா வெயிட் பண்றோம், நீங்க வெயிட் பண்ணுங்க, நம்ம பிரின்சஸ் வருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்றான். பிரின்சஸ் வருவாங்களா, இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம பசங்களா யோசிச்சுட்டு இருக்கானுங்க. இவன் போனோன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு உள்ள வரா. இவ உள்ள வந்தோடனே இவங்களுக்கு எல்லாருக்குமே செம்ம எக்ஸைட்மெண்ட், ஆஹா ஃபேரஸ் வந்துட்டியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு. ஆனா நம்ம பையனுக்கு சரியான டவுட் என்னன்னு பார்த்தா, இங்க இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இந்த பெரிய இடமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சாதாரண ஹோட்டல் நடத்துறவங்களுக்கும் இதுக்கும் வந்து கம்பாரிசன் ஈக்குவலண்டாவே இல்ல. நீ யாருன்றது எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றப்போ, நான் என்ன ஒரு சாதாரணமான ஆளு, நான் மியா மியான்னு சொல்லிட்டு ஒரு கடை வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்றா. இது எதையுமே நான் ஒத்துக்க மாட்டேன், நீ ஏதோ போய் சொல்ற, நீ மட்டும் உண்மையை சொல்லனா நாங்க முதல்ல இங்கிருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, சரி நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவ ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க அப்பா தான் வந்து இந்த கம்ப்ளீட் சிட்டியை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. இந்த சிட்டி டெவலப் பண்ணதுக்கான காரணமே அவங்க அப்பா தான். அது இல்லாம இந்த சிட்டியோட நேமே வந்து என் நேமுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றப்போ, இவனுங்க எல்லாம் பயங்கரமா வளர்றானுங்க. ஐயோ இவ்வளவு பெரிய ஆளா அவங்க அப்பா, நீயும் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு மாதிரி சொல்லி பயங்கர இன்ஸ்பயர் ஆன. அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கக்கூடிய கம்யூனிட்டி, அதாவது சின்ன பசங்களுக்கு தேவைக்கூடிய டாய்ஸா இருக்கட்டும், அவங்க கேமிங்கா இருக்கட்டும், நிறைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்க்கு எல்லாம் பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகிறதுக்காக நான் நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தேன், நிறைய விஷயங்களை நான் டெவலப் பண்ணேன் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, நம்ம பையன் கேட்கறான், சரி ஓகே அது எல்லாமே புரிஞ்சிச்சு, இப்போ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு, IBM 5100 பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்றப்போ, IBM 5100 பத்தி எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், என்னன்னா எனக்கு ஒரு டிமெயில் அனுப்பணும் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். டிமெயில் அனுப்பணுமா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உடனே நம்ம பைபிள டினை பண்றான். நம்ம பசங்க 2 பேரும் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க ஃபேரஸுக்கு. ஏன்னு சொன்னா, ஃபேரஸ் கிட்ட ஒருத்தன் வந்து பார்த்தா லவ்ல இருக்கா, இன்னொருத்த வந்து பார்த்தா ஃபேரஸோட ஃப்ரெண்டா இருக்கிற போது அவங்க சொல்றாங்க, ஏன் அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றப்போ, தேர்ட் பார்ட்டிக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இது வந்து பார்த்தா நம்ம லேப் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம பையன் வந்து இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, ஏன் அவளை ஒரு மெம்பர் ஆக்க கூடாது, ஆகிட்ட அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்றா நம்மளோட மயூரி. அதுக்கு இன்னொரு சப்போர்ட்டா நம்ம பையனு உள்ள வந்துடுறான். என்னன்னா, டேய் உனக்கு வேணும்னா மட்டும் லாட்டரியில டிக்கெட் வாங்குவ, ஆனா அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா, என்னடா கதை இது அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, சரிப்பா ஓகே அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, சரி இதுக்கப்புறம் நீ எங்களோட லேப் மெம்பர் தான், நீ என்ன மெசேஜ் அனுப்பணும்னு சொல்லி அதை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்றப்போ, இவ்வளவு மெசேஜ் எல்லாத்தையுமே டைப் பண்ணி வச்சிடறா. டைப் பண்ணி ரெடியா இருக்கும்போது, எல்லாம் ரெடியா தான் பாருங்க அனுப்பலாமா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கறப்போ, நம்ம பைப்ல உடனே வந்து அந்த மெசேஜை காட்டு அப்படின்னு சொல்றான். அந்த மெசேஜ்ல என்னால காட்ட முடியாது, இது பர்சனல் அப்படின்னு சொல்றப்போ, இந்த பாருமா உன் பர்சனல் விஷயம் எதுவானா இருக்கட்டும், ஆனா நீ அதை என்கிட்ட காட்டணும், இந்த லேபோட ஹெட்டா நான் விஷயத்தை கேட்கறப்போ நீ எனக்கு காட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றப்போ, இது பர்சனல் விஷயம், கேர்ள்ஸ் திங் இது, அதெல்லாம் எனக்கு காட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம பசங்களும் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணானுங்களே, இப்பயும் சப்போர்ட் வந்துறாங்க, அதெல்லாம் கேட்காதரா, அந்த பொண்ணு வந்து பர்சனல் சொல்றாள் அப்படின்ற மாதிரி மயூரி சொல்றா. நம்ம பையன் ஆமா பொண்ணுங்க விஷயம் தான் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளோட பையன் ஆர்வம் சொல்றான். அவனுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா போது இவங்களை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு அவனோட ஐடியா. சரி ஓகே ஏதாவது பண்ணி தொலைங்க, நான் ரெடி பண்ற மத்த செட்டப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிள போன் எடுத்து நம்மளோட கூரஸுக்கு போன் பண்ணி எல்லா விஷயம் சொல்றோம். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபேரஸ் வந்து இந்த மெசேஜ் எல்லாம் டைப் பண்ணி வச்சு அனுப்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம பசங்கிட்டே கேட்டுட்டு இருக்கா. பண்ணட்டா அப்படின்னு சொல்றப்போ, நம்ம பையன் உள்ள வந்துட்டு என்ன சொல்றான்னா, சரிமா ரெடியா பண்ணலாமா அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லி அதே டைம் லைன் பண்றாங்க. பண்றப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பையனுக்கு அதே சேம் சென்சேஷன் ஆகுது, அப்படியே இடத்துல எல்லாமே பிளாங்க் ஆகுது, யாருமே இல்ல. இப்போ ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கான். யாரியா நீ அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பைப்ல கேட்கறான். அந்த ஆள் ஷாக்கா பாக்குறான், என்னயா என்ன யாருன்னு கேட்கிற அப்படின்ற மாதிரி தான் அந்த பைப்போட ரியாக்ஷனாவே இருக்கு. உடனே ஃபேரஸோடு வந்து அப்பான்னு சொல்லி அப்படியே கட்டி பிடிக்கிறா. அப்பாவா, இந்த ஆளு தான் இறந்து போயிட்டானே அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பைப்ல யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்து அவன் ஏதாவது தப்பா பண்ணானா அப்பா அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்ஜாய் பண்ணுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பைப்ல அங்கிருந்து கிளம்புறாரு. இவர் கிளம்புற நேரம் நம்ம பையனுக்கு வந்து டவுட் என்னன்னா, IBM 5100 பத்தி யாருக்குமே தெரியாது, ஆனா இந்த மனுஷனுக்கு தெரியும், இவர் தான் வந்து அந்த கோயில கொடுத்து ஒழிச்சு வச்சிருந்தாருல, சரி அவர்கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு IBM 5100 பத்தி உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவரும் IBM 5100 கேள்விப்பட்ட மாதிரி தான் பாருங்க அந்த டிவைஸை பத்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்றாரு. நம்ம பைபிள மறுபடியும் கேட்கறான், இல்ல சார் நீங்க கோயில கூட கொடுத்துருப்பீங்க பாத்துருக்கீங்களா டிவைஸை ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்லப்பா அந்த கோயில் பேரே எனக்கு ஞாபகம் இல்லப்பா, எனக்கு நிஜமான ஞாபகம் இல்ல, நான் அப்புறமா வரேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பிடுறாரு. நம்ம பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சரியான கன்ஃபியூஷன். என்னன்னு பார்த்தா, முன்னாடி அவன் டைம்ல என்ன மாத்தினான், அது மாத்திரப்ப என்ன ஆச்சுன்னா IBM 5100 கோயில தான் இருந்துச்சு, ஆனா காணாம போயிடுச்சு. இப்ப பார்த்தா IBM 5100 அந்த கோயிலுக்கே போல, மொத்த டைம்ல அப்படியே மாறி போச்சா, இதுக்கப்புறம் இதை திருப்பி ரிவர்ஸ் பண்ணவே முடியாதா, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையனுக்கு சரியான கன்ஃபியூஷன், என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ இந்த பசங்களாம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சரிடா ரொம்ப லேட் ஆச்சு, நான் வேற போயிட்டு தேவைப்படக்கூடிய திங்ஸ் எல்லாமே வாங்கணும், அந்த பாண்டா கூட எங்க இருக்குன்றதை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பாண்டாவை போய் தேடணுமா, இங்கதானே இருக்கு போய் வாங்கிக்கோ எதா இருந்தாலும் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, இங்க எங்கடா இருக்கு, இங்கிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் போனோம், அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அது ஏமா போன, இங்கதானே இருக்கு, இப்பதானே வந்தோம் அந்த கடைக்கு அப்படின்னு மாதிரி சொல்றான். அந்த கடையை பார்த்தா அதுல ஆக்சுவலா ஃபேனை வித்துட்டு இருக்காங்க. முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி காமிக் ஐட்டம்ஸ், டிஷர்ட்ஸ், மேகசின்ஸ், இது எல்லாமே தான் இருந்துச்சு. இப்ப அது எதுவுமே இல்ல. இந்த ஊரே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மாறி போச்சு. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம பைப்ல யோசிச்சுட்டு இருக்கான்.
ஆக்சுவலா என்ன நினைச்சுன்னா, முன்னாடி ஃபேரஸ் தான் வந்து இது எல்லாத்துக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது எல்லாமே அலோவ் பண்ணிட்டு இருந்தா. சின்ன பசங்களுக்கு இந்த கிட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகி பண்ணிட்டு இருந்தா. ஆனா இப்போ அது எல்லாமே மாறி போய் மொத்த ஏரியா வந்து பார்த்தா ஒரு கமர்ஷியல் ஏரியா மாதிரி ஆயிடுச்சு. இவனுக்கா ஒண்ணுமே புரியல. ஐயோ என்னடா நடக்குது இங்க, டைமை மாத்தி மாத்தி இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அது நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யூ ஹரிகரன் ஃப்ரம் அனிமி சோறு சேனல். தேங்க்யூ.